தாளடி பருவத்துக்கு சிறந்த ரகம் தஞ்சை மாவட்ட பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு உகந்த ரகம்னா கோஆர் 50. இந்த கோஆர் 50 அதிகமான ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகம். உயரம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு 120 சென்டிமீட்டர் வரலையும் நல்ல ஒரு வாளிப்பான மண்ணில் வந்து வளமான மண்ணில் வந்து 120 சென்டிமீட்டர் உயரம் வரலையும் வருது. இந்த ரகத்தை வந்து தேர்வு செய்யும்போது நம்ம வந்து ஒன்று தாளடி பட்டத்துக்கு முன் பட்டத்தில் கொண்டுட்டு வரணும். பின்னாடி போக போக என்ன ஆகுதுன்னா அதனோட மணிகள் வந்து கலர் மாறுது. அந்த புள்ளி வர்றது வந்து பார்த்தோம்னா இந்த ரகத்துலேயும் கோஆர் 50லேயும் அந்த உடைய கேரக்டர் வந்து வர்றதுனால முன்பட்டத்தில் தான் நம்ம அந்த ரகத்தை வந்து ஒரு சிறந்த ரகமாக இருக்க தாளடியில் அக்டோபர் நவம்பரில் இதை பிளான்டிங்கை எடுத்துடணும். அந்த பருவத்தை தவற விட்டுட்டோம்னா பின்னாடி லேட்டாக வர்றதுல எல்லாமே அந்த மணிகள் எல்லாம் கருப்பாக தான் மாறி வரும். இந்த ரகம் ஒரு சிறந்த ரகம் தாளடி பருவத்திற்கு. இதனுடைய மகசூலை வந்து 40லேருந்து 50 மூட்டைகள் வந்து சராசரியாக வந்து அறுவடையை மேற்கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக வந்து மணற்பாங்கான பகுதியில் இந்த ரகம் வந்து சிறந்த ஒரு மகசூலை கொடுத்துருக்குது. இந்த கோ 52 வந்து அதிகமாக சாயாத ஒரு தன்மை கொண்ட ரகம். நல்ல ஒரு சன்ன அரிசியை கொடுக்கக்கூடிய நீண்ட வாளிப்பான கதிர்களை கொடுக்கக்கூடிய ரகம். இந்த ரகம் வந்து மணற்பாங்கான பகுதியிலையும் சரி கடற்கரை ஒட்டிய பகுதிகளிலுமே இந்த ரகம் வந்து இயந்திர நடவு கை நடவுக்கு உகந்த ரகமாக இருக்குது. களிமண் பகுதியிலையும் மணற்பாங்கான பகுதியிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதிகமான அளவு உயரமாக வளரக்கூடிய ரகம். இந்த ரகம் வந்து தலைச்சத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் அதிகமாக வளர்ந்து சாயக்கூடிய தன்மையை கொடுக்கும். தலைச்சத்தை பிரித்து கொடுக்கணும். நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். இருக்கிற சன்ன ரகத்திலேயே அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் கோ 52. தாளடி பட்டத்துக்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட ரகத்தில் புது ரகத்தில் கோ 56 ரகம் சன்ன ரகம். மத்திய கால ரகங்களில் சிறந்த ரகம் இந்த கோ 56. இந்த கோ 56 வந்து மணிகள் நெருக்கமாக கதிர்கள் ஒரே நேரத்தில் வெளிவந்து அறுவடைக்கு வந்து ஒரே நேரத்தில் தயாராகுது. இயந்திர அறுவடைக்கு உகந்த ரகம். இதனுடைய தண்டு வந்து சிறிய தண்டுகளாக இருக்கும். சாயாத தன்மை கொண்ட ரகமாக இருக்குது. பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்குது. இந்த கோ 56ல் அதிகமான அளவில் உரம் கொடுக்குற இடத்துலையும் மர நிழல் பகுதியில் மட்டும்தான் குருத்து பூச்சியின் தாக்குதல் வந்து கோ 56ல் அதிகமாக தென்படுது. ஸோ இந்த ரகம் வந்து மணற்பாங்கான பகுதியில் நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் கோ 56.